வணக்கம். புதியதோ தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோபத்தை வெல்லுவது எப்படி என்ற தொடரில் இன்று நாம் பார்க்கவிருப்பது எதிர்கொள்ளும் சக்தியின் மூலம் கோபத்தை வெல்ல முடியும் என்று. தமிழில் ஒரு முதுமொழி உண்டு. ஈக்கு பயந்து கோட்டை விட்டு எவனாவது ஓடுவானா என்று கேட்பார்கள். அதாவது பிரச்சனைகள் அதிகமாகும் போது, சச்சரவுகள் சண்டைகள் பெருகும் போது மைதானத்தை விட்டு யாரும் ஓடிவிடக்கூடாது. அதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தி நமக்கு தேவை. நமக்குள் எப்போதெல்லாம் வீக்னஸ் இருக்கிறதோ, அதாவது நமக்குள் ஒரு இயலாமை இருக்கும்போது நமக்குள்ளும் கோபம் வரும். அதை புரிந்து கொள்ள முடியாத போது அடுத்தவர் மேலும் கோபம் வரும். எதிர்கொள்ளும் சக்தியின் மூலம் இந்த கோபத்தை வெல்ல முடியும் என்று வழக்கம் போல் நமக்கு விளக்கம் சொல்ல நம்முடன் இணைந்துள்ளார்கள் சிஸ்டர் வி.கே. சாந்தி அவர்கள். கடந்த 18 வருடங்களாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார். தற்போது தன் குடும்பத்தாருடன் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். ராஜயோக தியானத்தை பயிற்றுவித்தும் வருகிறார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை நம்ம இன்னும் அதிகமாக பின்னி போட்டு அதை தீர்வு காண முடியாத ஒரு அளவுக்கு போயிட்டு அடுத்தவங்களோட முடிவுக்காக இல்லை அடுத்தவங்களுடைய அட்வைஸுக்காக போய் அடுத்தவங்க கிட்ட நம்ம எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம அடுத்தவங்களை சார்ந்து தான் ஒரு தீர்வுக்காக போய் நிற்க வேண்டிய நிலைமை இருக்கும். அப்போ இந்த எதிர்கொள்ளும் சக்தி அப்படிங்கிறது எங்கே நமக்குள்ளே இருக்குது, அதை எப்படி வெளியில் கொண்டு வரணும், அந்த சக்தினா என்னன்னு எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. நிச்சயமா எதிர்கொள்ளும் சக்தி அல்லது எதிர்நோக்கும் சக்தி அப்படிங்கிற பொழுது நாம் எதிர்நோக்கும் அந்த ஒரு விஷயம் அது மனிதர்களாக இருக்கலாம், இல்லை சூழ்நிலைகளாக இருக்கலாம். அது நமக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்குது, பெருசாக இருக்குது. நம்மளால் இதை ஒன்றும் செய்ய முடியல, என்ன பண்ணுறதுனே புரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் கூட வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் எதிர்நோக்கிட்டு தான் இருக்கிறோம். பலம் இல்லை, ஆனால் சூழ்நிலை பெருசாக இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன 2 விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று பிரச்சனை, இன்னொரு பயம். அந்த பிரச்சனையை எதிர்நோக்குவது. அப்போது நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனையை எதிர்நோக்கணும், சந்திக்கணும், அதுக்கப்புறம் அதை ரிசால்வ் பண்ணணும், தீர்க்கணும். அப்போது ஏன் நமக்கு இதுக்கு பயப்படுறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பிரச்சனையில் நமக்கு இப்படி தான் அது நடக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கலாம், ஃபார் வாட் எவர் ரீசன். அப்போது அந்த ஆசை நிறைவேறுமோ ஆகாதோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்பொழுது அந்த பிரச்சனையை எதிர்நோக்கவே நம்ம தயங்குவோம். ஆனால் பிரச்சனை நாம் தயங்குறோம் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்சு போகாது, அங்கே தான் இருக்கும். சிலப்போ அந்த பிரச்சனையே இருக்காது, அது பிரச்சனையாகவே இருக்காது, நம்மளுடைய தயக்கம் மட்டுமே தான் அங்கே இருக்கும், காரணமாக இருக்கும். இப்போ சொசைட்டிலாம் மாறி போச்சு இல்லைங்களா? முந்தி நாம் பிறந்த அந்த ஜாதியில் அந்த ஒரு காஸ்டில் இப்படியே கல்யாணம் பண்ணுறது ஒரு பழக்கம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களே கல்யாணம் பண்ணுறது, இப்படிலாம் இருந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு மாறி போய் பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பித்ததும், ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகும்பொழுது அவங்களுக்கு அவங்களா சுயமாக ஒரு முடிவு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வுகள் இப்போ அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. அப்போது இந்த ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தில் நடக்கலை, உலகம் முழுக்கவே ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நாம குடும்பத்திலேயே பண்ணி அம்மா அப்பா கிட்ட அடங்கி அந்த மாதிரி இருந்த ஒரு சமுதாயத்துல வளர்ந்ததுனால இன்றைய சமுதாயம் இப்படி இருந்தா கூட நம்முடைய பழைய நம்பிக்கைகள் நம்மை அச்சுறுத்தலாம். இந்த மாதிரி ஒரு முடிவு எனக்கும் சுயமாக எடுக்கணும், எனக்கு இந்த மாதிரி விருப்பங்கள் இருக்குன்னு ஒருத்தருக்கு எண்ணங்கள் இப்படி இருக்கும் பொழுது அம்மா அப்பாட்ட சொல்ல பயப்படுவாங்க. ஏத்துக்குவாங்களோ மாட்டாங்களோ, சமுதாயத்துல என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த 4 பேர் எப்பவுமே ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கே ஒரு பயம் இருக்கலாம். அம்மா அப்பா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்னை மாற்றிக்கொண்டிருக்கலாம்.
ஆனா அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னே தெரியாம அவங்க எங்க ஒத்துக்காம போயிடுவாங்களோ, அவங்க வந்து இன்னும் மாறல, பழைய மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களா நினைச்சுக்கிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி மனசுல அதை பார்த்து பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது எதிர்நோக்கும் சக்தி இருக்காது. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு விஷயத்துல அது இயல்பா தெரிய வந்துற போது அம்மா அப்பா ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த மாற்றம் எப்ப நிகழ்ந்ததுன்னே தெரியாமயே அது நிகழ்ந்திருக்கிறது. நிகழ்ந்திருக்கு. பேரண்ட்ஸும் வந்து நம்மளோட அவங்களும் திங்க் பண்ணி அனுபவம் வாய்ந்தவர்கள் தானே. அதனால இப்ப எல்லாமே இப்படிதான் இருக்கு, நம்மளும் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவங்க மாறி இருக்காங்க. ஆனா குழந்தைகளுக்கு வந்து அது புரியல அப்படிங்கிற போது அவங்க ஒரு இல்லாத விஷயத்தை பார்த்து எதிர்நோக்க பயந்துகிட்டு அவங்க அவ்வளோ இமோஷனலா அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லையா அது. ஸோ அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நாம வந்து ஒரு தைரியம் வந்து வேணும் எதிர்நோக்கிறதுக்கு. அந்த தைரியம் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஏன்னா குருட்டு தைரியம் கிடையாது. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட எனக்கு வந்து தைரியத்தோட நான் இருக்கிறேன்னு சொன்னா எந்த எதிர்ப்பு வந்தாலும் என்னால தைரியத்தோட அதை வந்து எதிர்நோக்கி போய் அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ண முடியும். அப்ப அந்த ஒரு ஃபவுண்டேஷன் துணிச்சலாக ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் அந்த ஸ்ட்ரென்த் எங்கிருந்து வரும் அப்படின்னா, எங்க வந்து உண்மை இருக்கோ, நாம வந்து தவறு செய்யலையோ, பொய் பேசலையோ, சத்தியம் நம் பக்கம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கரேஜ் வந்து நமக்கு ரிசல்ட். அதனால நான் இந்த மாதிரி ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளணும். அது சரி தவறு அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் நான் வந்து அதுக்கு ஒரு துணிச்சலோட இருக்கிறேனா, அதனால ஏதானும் பிரச்சனைகள் வந்தது. இப்ப இனங் மாறி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள் விட்டு கொடுத்து போறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையெல்லாம் என்கிட்ட இருக்கா? இல்ல ஏன்னா நான் என்னுடைய முடிவு தன்னிச்சையான ஒரு முடிவு நான் எடுக்கிறேன் தனியா நின்று. அப்படிங்கிற போது ஏதோ ப்ராப்ளம் வந்ததுன்னா எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா சால்வ் பண்ண. அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஓரளவு எப்படி இப்பவே நான் கமிட் பண்றதுக்கு முன்னாடி அதுல ஏதாவது கிளாரிட்டி கொண்டு வர முடியுமா அப்படின்லாம் நான் யோசிச்சு நான் செய்யும் பொழுது நான் எல்லா விதத்திலையும் உண்மையா உழைக்கிறேன் இல்லையா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு. அப்ப நிச்சயமாக அந்த சத்தியம் வந்து எனக்கு துணையாக இருக்கும், எனக்கு வந்து பலத்தை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு பவர் டு ஃபேஸ் எதிர்நோக்கும் சக்திக்கு நாம் கொடுக்கும் சிம்பல் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஃபயர், பெரிய ஃபயர், இல்லைன்னா ஒரு டெட் பாடி, இல்லைன்னா ரொம்ப ஒரு பெரிய பெரிய கடல் அலைகள். இதை வந்து சிம்பலா கொடுக்கறது. ஏன்னா இது எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், சூழ்நிலைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நான் வந்து என்னுடைய சக்திகளை வந்து நல்லா பிரயோகம் பண்ணணும். சக்திகளை கொண்டு வருவதற்கான நேரம் இது, அதுதான் அந்த சிக்னல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பவர் டு ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலை வராத வரைக்கும் எனக்குள்ள என்ன சக்திகள் இருக்கு, நான் எதுல ஸ்ட்ராங்கு எதுல வீக் அப்படிங்கறது எனக்கே தெரியாம இருக்கலாம். ஏன்னா அந்த சூழ்நிலையை நான் சந்திச்சதில்லை. இப்போ அதை நான் சந்திக்கும் பொழுது நான் அது என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது என்னையே நான் அறிந்து கொள்கின்றேன், என்னுடைய பலமும் பலவீனமும். ஸோ அப்போ இதுல வந்து தெளிவாக எதையுமே இதுல மறைத்து வைக்க முடியாது. என்கிட்ட இருக்கிற அத்தனையும் வெளியில வந்துடும், பயன்படும். ஸோ இத்தனையும் நடந்து நாம் இதுல படிக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில நாம முன்னேறணும்னு சொன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்டக்கிள்ஸ், தடைகள் எல்லாம் வென்று போகணும். சிலப்போ எக்ஸ்டர்னல் அப்டக்கிள்ஸ் வெளியில இருந்து, நிறைய நேரங்கள்ல உள்ளுக்குள்ள இருக்கிற பழைய பிலீஃப் சிஸ்டம், வீக்னஸஸ், அதெல்லாம் ஒரு அப்டக்கிள். இதை எல்லாமே நம்ம சந்திச்சு வெற்றினா கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டி இல்லைங்களா, நாம் வளரணும். ஸோ அப்போ ஒவ்வொரு சூழல்லையும் நான் வளர்றேன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு வந்து அந்த எதிர்நோக்கும் சக்தி இருக்கு. அப்போ இந்த ஒரு சக்தி நம்ம கிட்ட இருக்கு, இந்த துணிச்சல் நம்ம கிட்ட இருக்கு, இந்த சத்தியத்தன்மை நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னாக்கா அது வந்து நம்ம மறைத்து வைக்க முடியாது. நம்மளுடைய நடை உடை பாவனை, நம்மளுடைய சிந்தனை, பேச்சு எல்லாத்துலேயுமே அது வந்து வெளிப்படும். அப்போ அதுல இருந்து மற்றவங்க ஆட்டோமேட்டிக்கா நாமளும் இப்படி தைரியமா இருக்கணும், நாமளும் இந்த மாதிரி சிந்திக்கணும், நாமும் வந்து சுயமாக இந்த மாதிரி காலில் நிற்கணும் அப்படின்னு நம்மகிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்ச்சூஸை வந்து பிக்கப் பண்ணுவாங்க. எங்கே உண்மை இருக்கோ அங்கே தன்னால நம்பிக்கை வந்துடும், தன்னம்பிக்கை இருக்கும். அந்த தன்னம்பிக்கை வந்து ஒரு மனிதனுடைய நடை உடை பாவனை, ஒரு முடிவெடுக்கிற தன்மை, முன்னோக்கி மற்றவங்களை நடத்தி முன்னின்று மற்றவங்களை நடத்தி செல்றது, அதெல்லாம் தெரிஞ்சிடும்.
இப்போ உண்மை வந்து ஆதாரமான விஷயம். சாதாரணமான எங்க விஷயம். உண்மை இருக்கோ அங்க ம். நம்பிக்கை இருக்கிற இடத்துல தைரியம் வந்து நம்ம வந்து பிரச்சனைகளை எதிர்நோக்கிறதுக்கு நமக்கு அந்த சக்தியை கொடுக்குது. ஆமா. ஸோ இப்போ இதே ஒரு சூழ்நிலையில வந்து கோபப்பட்டு கூட அதை ஃபேஸ் பண்ணலாம். எப்படி இப்போ புரியல சிஸ்டர்? இப்போ இதே ஒரு சூழ்நிலையில அம்மா அப்பாவுக்கு வந்து தெரியாது, அவங்களுக்கு என்ன விருப்பம்னு தெரியாது. ஆனா குழந்தைகளுடைய விருப்பம் அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் ஒரு புது மாதிரியான அந்த ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற போது, இது இப்போ அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்களே கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இதுல வந்து யார் வந்து என்ன ஆனாலும் நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தெளிவா ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க வந்து கோபத்தோட இந்த சூழ்நிலையை வந்து எதிர்நோக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற அம்மா அப்பா அதை வந்து கோபமா கேட்டா கூட, இவங்க கிட்ட இருக்கிற தெளிவு, அந்த நம்பிக்கை, கன்விக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படிதான் அவங்க நடப்பாங்க. இப்ப அந்த குழந்தை ஏதோ இந்த மாதிரி கேட்டோடனே அழுது புலம்பி ஏதானும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா, அப்ப அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியுது அந்த குழந்தை எத்தனை வீக்கா இருக்குன்னு. இப்படி ஒரு பலவீனமான இருக்கிற குழந்தைய நமக்கு தெரியாத ஒரு இடத்துல எப்படி நாம் பண்ணலாம்னு அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வி வர்றது இயல்பாயிடுது. அப்போ நான் கோபத்தை வந்து நானா வந்து அசியூம் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த கேஸ்ல பேரண்ட்ஸ் வந்து ரெடியா இருக்கிறாங்க, மாறிட்டாங்க அவங்க சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி. ஆனா நான் அதை வந்து அந்த மாதிரிலாம் நான் அவங்கள பார்க்காததால நான் என்ன பண்றேன், பயந்து போய் கோபத்தோட வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி இல்லாம எந்த அளவுக்கு நாம வந்து நல்ல ஒரு புரிந்துணர்வை கொண்டு வரோம், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அடிப்படையாக நல்ல ஒரு ஞானம், நமக்கு நல்ல ஒரு இன்புட். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னா, இப்போ நம்ம உடலால வேலை செய்யணும்னா சக்தி வேணும். அப்போ நம்ம பல மாதிரி நியூட்ரிஷியஸ் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நல்ல போஷாக்கு உடம்பு கிடைக்குது. ஆனால் மனதுக்கு வந்து என்ன போஷாக்கை நம்ம கொடுக்குறோம்? எவ்வளோ தூரம் நல்ல விஷயங்களை டெய்லி நம்ம ஃபீட் பண்ணுறோமா, நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமா அப்படின்னு பார்க்கும்போது அது ஜீரோவாக இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போ எனக்கு நல்ல கைடன்ஸே இல்லை. மனசு வந்து சுத்தமாக வீக்காக தானே இருக்கும். அதுக்கு தேவையான அந்த நல்ல விஷயங்கள் நல்ல உணவாக கிடைக்கப்படவில்லை அப்படிங்கும்போது மனசு ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஆமாம். அதனால காலம் கடந்து வயதான பிறகு ஆன்மீகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த பழைய பஞ்சாங்கம், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகளை எல்லாம் விட்டுட்டு சின்ன வயசுலயே நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டோம்னு சொன்னா, அந்த ஞானம் வந்து நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதத்திலையும் வெற்றி, அதாவது நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து இருக்கும். அதனால பேரண்ட்ஸ் எல்லாம் நாமளும் போகணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக்க. குழந்தைங்களும் சின்ன விஷயத்துல இருந்து இதில் எல்லாம் நாம் என்கரேஜ் பண்ணணும். நல்ல மாரல் ஸ்டோரிஸ், நீதி கதைகள்லாம் சொல்லணும். சரி எது தவறு எது, அதே மாதிரி பெற்றோர்கள் அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு அந்த தவறான நம்பிக்கைகளை எல்லாம் விட்டு கிரியேட்டிவாக சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இருக்க முடியும். சிஸ்டர், இப்போ ஒரு குடும்ப சூழ்நிலை பற்றி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிற விஷயத்த சொன்னீங்க. இப்போ நான் வந்து இன்றைய இளைஞர்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை, அவங்க வந்து ஒரு கனவோட படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கோல், ஒரு குறிக்கோள் செட் பண்ணிட்டு அவங்க அதை அடையணும் அப்படின்னு, ஒரு ஐஐடியில் பெரிய போஸ்டில் போகணும், அந்த மாதிரி படிப்பு படிக்கணும், இல்லை ஸ்போர்ட்ஸில் போகணும், ஒரு கிரிக்கெட்டில் வந்து பெரிய லெவலில் போகணும், இந்தியன் டீமில் ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கனவு, இல்லை நான் ஒரு டான்ஸர் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது குடும்பத்தில் எதிர்ப்பு இருக்கலாம், இல்லை சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். எதிர்ப்பு இல்லாமல் சப்போர்ட்டும் கூட இல்லாமல் இருக்கலாம். இல்லை பெற்றோர்களுக்கு வந்து புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இருக்கலாம், படித்தவங்களா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸ்போர்ட்ஸில் போயிட்டு என்ன போதும், உனக்கு யார் பின்னாடி பார்த்துப்பா, இல்லை ஐயோ நம்ம குடும்பத்தில் யாரும் டான்ஸ்லாம் ஆடிக்கலாம், அதில் கிடையாது, அதெல்லாம் ஒத்துக்குமா, நம்ம அதில் நடக்காது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு குறிக்கோளோட அந்த குழந்தையா இருக்கும்போது ஒரு ஆசையை வளர்த்துருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அது கிடைக்காத போது, இல்லை பரீட்சையில் நினைச்ச அளவு மார்க் கிடைக்காத போது, இல்லை அவங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்க முடியாமல் போகும்போது, தேர்ச்சி பெற முடியாமல் போகும்போது தற்கொலை வரைக்கும் அவங்க போயிடுறாங்க. அப்போ ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிற சக்தி அவங்க கிட்ட இல்லை. அந்த மாதிரி ஒரு குறிக்கோளை நோக்கி கண்ணை மூடிக்கொண்டு அந்த குறிக்கோளை மட்டுமே மனதில் நினைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு எதிர்கொள்ளும் சக்தியை எப்படி ஊட்டுவது உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் சிஸ்டர், சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த ஒரு முடிவு சூசைட் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு பார்த்தோம்னா
டீனேஜர்ஸில் இப்போ எல்லா இடத்துலையுமே ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை பார்க்குறப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நம்முடைய சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டல் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்துலேயும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பயம் அவங்களுக்கு, அதை வந்து எதிர்நோக்க முடியாம தான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஆனா வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போறாங்க அப்படின்னு சொன்னா கூட, இப்போ எல்லாருமே வந்து ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரின்னு போறதில்ல. ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ், திறமைகள்லாம் நல்லா வளர்த்துக்கிட்டு அவங்க ஷைன் பண்ண முடியும் அதுல அப்படிங்கிற போது தான் ஆல் டைமா அந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஃபுல் டைமா வந்து நான் அதில் இருக்க போறேன் இந்த ப்ரொஃபஷன்ல அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அளவு நாம வர வரைக்கும் நம்ம இப்போ ஸ்கூல்லையும் அப்படி தானே பண்றோம். கேம்ஸ் அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டடியா தான் இருக்கு. ஒரு வயது வந்த பிறகுதான் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல போயிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல ஜாயின் பண்றாங்க. அது கூட யார் அதுல எக்ஸல் பண்றாங்களோ அவங்க தான் அந்த ஸ்கூலுக்கு போக முடியும். நாட் எவ்ரிபடி, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாம் போக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு எபிலிட்டிஸ் இருக்கு, திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மால் வந்து அதுல போக முடியும். ஆனா எந்த ஒரு விஷயத்துல குழந்தைகள் இந்த மாதிரி ஏன் முடிவு எடுக்கிறாங்கன்னா, அவங்களுக்கான அந்த சப்போர்ட் வந்து ஃபேமிலிலையும் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு இல்லை. இப்போ போட்டிக்கு போனா கூட எந்த அளவு வந்து நமக்கு வந்து ஒரு தோத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு அப்படின்னு. ஸ்போர்ட்ஸ் ஏன்னா அது ஒரு கேம் தான். ஆனா வந்து அது என்ன பண்றோம், காம்படிஷன் அப்படின்லாம் வரும்பொழுது அதுல வெற்றி தோல்வி ரெண்டுமே பாசிபிள் ஃபார் வாட் எவர் ரீசன் அப்படிங்கிறதுக்கு நாம ஓப்பனா இல்லை, ரெடியா இல்லை. அப்படிங்கிறப்போ தோல்வி ஏற்றுக்கொள்ளாத முடியாத நிலையில இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனா இப்போ நாம பயப்படுற இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பவர் டு ஃபேஸ்னாலே பயம் தானே. அப்போ பயம் என்ன பண்றோம்னா, நம்ம எதுக்கு அந்த பயம் வருதுன்னா, இல்லாத ஒன்றை வந்து கற்பனை பண்ணி உருவாக்கி அந்த இமேஜினேஷன் அதை பார்த்தே பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இமேஜினேஷன் பவரை வந்து நெகட்டிவா யூஸ் பண்ணும்போது அது பயம் ஆயிடுது. ஆனா அதே இமேஜினேஷன் பவரை நான் வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஒலிம்பிக்ஸ்க்கு போறாங்க, பெரிய காம்படிஷனுக்கு போறவங்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் ட்ரைனிங்கோட அவங்களுக்கு மைண்டுக்கும் ட்ரைனிங் இருக்கு. எப்படி அவங்க வந்து ஸ்டேபிளா இருக்கணும் எல்லா சுச்சுவேஷன்லையும். அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் என்னன்னா, நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மெடலோட அந்த கப்போட அவங்கள வந்து பார்க்கறது. விஷுவலைசேஷன், இமேஜினேஷன். ஸோ அந்த சேம் டெக்னிக் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த கனவை வந்து திருப்பி திருப்பி பார்க்கறது. ஏன்னா நம்ம எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி எண்ணங்கள் தானே, அதுதானே அப்புறம் ப்ராக்டிக்கல் ஆகுது. அப்போ அதே இமேஜினேஷன் பவரை நான் பாசிட்டிவா யூஸ் பண்ணும்பொழுது என்னால வந்து அந்த ஒரு பயத்தை வந்து வென்று விட முடியும். அப்போ என்னால இந்த மாதிரி முடிவுகளை வந்து எடுக்க முடியாது. அந்த முடிவுக்கு தள்ளப்பட மாட்டோம். ஆமா, நிச்சயமாக ஒரு வலுக்கட்டாயத்தின் பேர்ல தான் அதை செய்யறாங்க, அந்த தற்கொலை என்ற முயற்சி. அப்போ இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் நாம வந்து அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதுதான் அவங்களுக்கு டானிக் மாதிரி. அப்போ அந்த மாதிரி நாம செய்யும் பொழுது இந்த ஒரு டிராஜிக்கான முடிவு எடுக்கிறதெல்லாம் வந்து நிறைய தவிர்க்கப்பட முடியும் நிச்சயமாக. அப்போ சில குழந்தைகள் வந்து என்னோட ஃப்ரெண்டு போறான் அதனால நானும் போய் தான் ஆகணும்னு படிப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு நம்ம புரிய வச்சாலே போதும். எபிலிட்டி, அந்த பையனோட எபிலிட்டி வேற, நம்மளோட எபிலிட்டி வேற, உன்னோட ஸ்பெஷாலிட்டி இதுல இருக்கு, உன்னோட விசேஷத்தன்மை இதுல இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு புரிய வச்சா கூட அந்த குழந்தை வந்து ஓகே இது என்னோட விசேஷத்தன்மை இதுல என்ன, அந்த அந்த தோல்வி நினைக்காம அந்த எதிர்கொண்டு அந்த முன்னேற முடியும் அந்த குழந்தைனால. புரிய வைக்கிறதன் கூடவே இப்போ பார்த்தோம்னா தற்காலத்துல குழந்தைங்க வந்து முந்தி மாதிரி இல்லை, ரொம்ப அவங்க மெச்சோர்டா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க மீடியாவுக்கு எல்லாத்துக்கும். அப்போ அவங்க நம்மளோட ஜாஸ்தி சிந்திக்கிறாங்க. அதனால அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னாலும் கூட எபிலிட்டி இல்லைன்னா கூட நமக்கு தெரிஞ்சாலும் அவங்களே அதை அனுபவத்துல பார்க்கட்டும், அவங்களுக்கு அந்த துறையில வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கறது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2-3 months இல்ல 1 or 2 years அலாங் வித் ஸ்கூல் ஸ்டடீஸ் நம்ம இதுலயும் அவங்க ஆசையும் நம்ம அமைச்சோம்னாக்கா, ஏன்னா நமக்கே தெரியாது. ஏன்னா வளர வளர அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் வெளிப்படுது, மாறுறோம் இல்லைங்களா, நமக்கே டிஸ்கவரி தான். அதனால எக்ஸ்போஸ் பண்ணி காட்டும் பொழுது அது அவங்களுக்கு குடுப்பனை இருந்துச்சுன்னா வரட்டுமே இல்லைங்களா, நாம ஏன் வந்து தெரிஞ்சுக்காம ஒரு தடையாக இருக்கலாம். இது கூட ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படின்ட்டு. நிச்சயம் அது சில குழந்தைகள் வந்து புரிஞ்சுப்பாங்க, என்னால முடியல, அந்த ஒரு முறை தோல்வி வந்தோடனே இல்ல 2வது முறையும் தோல்வி அடைஞ்சாங்கன்னா தெரிஞ்சிருது அவங்களுக்கு இந்த என்னோட எபிலிட்டியே இல்லை அப்பாற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருது. அதுதான் சொல்லுவாங்க இல்லையா,
ஒண்ணு சுய புத்தி வேணும், இல்ல சொல் புத்தி வேணும், இல்லைன்னா பட்டாதான் புரியும் அப்படின்ட்டு. ஸோ 3 நிலைகள்ல பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அப்போ வந்து அவங்களுக்குள்ள அந்த எதிர்கொள்ளும் சக்தி வர முடியும். ஏன்னா இப்போ நாம வந்து அவங்க கிட்ட ஓப்பனா இருக்கிறோம், அவங்களுடைய ஆசைகள் எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ, நாளைக்கு அவங்களுக்கு அது முடியல, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மாறி போச்சு அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம், தைரியமா வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம சேர்ந்துட்டோம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அம்மா அப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சப்ரெஷன் கூட இருக்கலாம். ஸோ அதனால நம்ம எந்த அளவுக்கு ஓப்பனா இருக்கிறோமோ, எதை பார்த்தும் நாமளா கற்பனை பண்ணி பயப்படாம இருக்கிறத உள்ளபடி பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளால ஈஸியாக வந்து வென்ற அந்த சுச்சுவேஷன்ல நல்ல முடிவுகளை வந்து எடுக்க முடியும். நமக்குள்ள எதிர்கொள்ளும் சக்தியை உருவாக்கிட்டு தான் நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து ஓகே கோ அண்ட் ட்ரை ஃபார் இட். இல்லைன்னா நம்ம சொல்லவே மாட்டோம், போறவங்களையும் நம்ம நிறுத்திடுவோம், நம்மளுடைய பயம் நிறுத்திடும். அதனால வந்து ஓப்பனா இருக்கலாம். நமக்குள்ள முதல்ல வளர்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானதாக இருக்கு. முக்கியமான விஷயம். இதை நம் வாழ்க்கையில வந்து நாம கொண்டு வரணும் ப்ராக்டிக்கலா அப்படிங்கிறப்போ, நம்ம சில பயிற்சிகள் வந்து செய்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்னுடைய பயங்கள். அப்போ நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு எதை குறித்து பயம் இருக்கு. சிலப்போ சின்ன சின்ன பயம் இருக்கும், இருட்டை கண்டா பயம், இல்ல படிச்சவங்களை கண்டா பயம், இல்ல வந்து நமக்கு புதுசா ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னா பயம், தனியா போகணும்னா பயம், புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணும்போது. ஸோ என்ன மாதிரி ஃபியர் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒரு லிஸ்ட் பண்ணிட்டு அதை எப்படி நாம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதை ஓவர் கம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அதை நாம் பயன்படுத்தி கொள்ளும் போது நம்மால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்மளுடைய மனப்போக்கை வந்து மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ நம்மளுடைய வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், எதனால நமக்கு எந்த விஷயத்துல பயம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதை மேற்கொண்டு அதுல முன்னேறலாம். இப்போ வந்து பாடகனாகணும்னு ஒரு ஆசை, அதுக்கான முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் ஸ்டேஜ் ஃபியர் இருந்ததுன்னா எப்படி போக முடியும் இல்லையா? அது வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுவீங்க. ரொம்ப அற்புதமா விளக்கம் சொன்னீங்க சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேயர்களே, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், முன்னேறுகின்ற பாதையில் முட்களும் கற்களும் வரத்தான் செய்யும். வழியில் பூத்திருக்கும் பூக்களை சட்டைப்பையில் சொருகிக் கொள்ள அந்த முட்களை ஊசிகளாக பயன்படுத்தலாம். இது ஒரு புது கவிதை, ஒரு கவிஞர் சொன்னது. அது நடைமுறையில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளின் போது நாம் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய, அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நமக்குள் வளர்த்து கொண்டால் வழியில் இருக்கும் முட்களை நாம் ரோஜாக்களை குத்த பயன்படுத்தக்கூடிய ஊசியாக மாற்ற முடியும், கோபத்தையும் வெல்ல முடியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.